புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய ஏழை எளியவர்களுக்காக பல திட்டங்களை கொடுத்தார். அதில் குறிப்பாக சத்துணவு திட்டம். ஏழை குழந்தைகள், அதாவது ஒரு 5 வயசுக்குள்ளதான் குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும். ஏழை மக்களால் கொடுக்க முடியாதுங்கிறத நினச்சி தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தார். அது ஒரு நல்ல திட்டம். அதே போல் அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அம்மா முதல்வரான சமயத்தில் இந்த பெண் சிசு கொலைகள் நடந்துச்சு. அது அம்மாவுக்கு தெரிய வந்ததும், அது மாதிரி செஞ்சிடக்கூடாது, அந்த குழந்தைங்களை அரசாங்கமே வளர்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த குழந்தைகளை வேணான்னு சொல்கிறவங்க அரசு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க, நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு சொல்லி வளர்த்தாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ பெரிய பிள்ளைங்களாக இருக்குது. நிறைய பேர் நல்ல நல்ல வேலையில் நல்ல நிலையில் இருக்காங்க. மாணவியர்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தது அம்மா தான், மடிக்கணினி கொடுத்தது அம்மா தான், புத்தகப்பை விலையில்லா நோட்டு புத்தகம் கொடுத்ததும் அம்மா தான், தாலிக்கு தங்கம் கொடுத்ததும் அம்மா தான். அது மட்டும் இல்லை, +2 வரைக்கும் படித்தவங்களுக்கு தாலிக்கு தங்கமும் 25,000 ரூபாய் பணமும் முடிப்பும் கொடுத்தாங்க. அதுவே அந்த பிள்ளைகள் காலேஜுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த மாதிரி படித்தவங்களுக்கு 50,000 ரூபாயும் கொடுத்தாங்க. இதெல்லாம் அம்மா கொடுத்த திட்டங்கள் தான். அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி இதெல்லாம் கொடுத்ததும் அம்மா தான். இதெல்லாம் அம்மாவுடைய காலத்தில், அம்மா முதல்வராக இருந்த காலத்தில் நிறைய ஏழை மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எல்லாம் வழங்கினது அம்மா தான்.